வணக்கம். முரசொலி மாறன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு சிறந்த ஆளுமையாக அறியப்பட்டவர். இவருடைய இயற்பெயர் தியாகராஜ சுந்தர் என்பதுதான். இவர் சிறு பருவமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக புராண கதைகளையும் நாடகங்களையும் பார்ப்பதில் நாட்டமுடையவராக இருந்திருக்கிறார். இதை அறிந்த கலைஞர் அவர்கள் அவருக்கு திராவிட இயக்கம் சார்ந்த நூல்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அதை படிக்க செய்திருக்கிறார். பள்ளியிலிருந்து வந்த உடனேயே நீ இந்த நூல்களை எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நூல்களை வாசிக்க வைத்திருக்கிறார். திராவிட இயக்க நூல்களை வாசித்ததற்கு பின்னால் தான் இவருக்கு திராவிட சிந்தனை வந்தது. திராவிட சிந்தனை வந்தது என்பதோடு சிறந்த வாசிப்பாளராக இன்று அறியப்படக்கூடியவர்களில் ஒருவராக இருப்பதற்கு இதுதான் காரணமாக இருந்தது. தன்னுடைய பள்ளி பருவத்தை தன்னுடைய ஊரிலே முடித்துவிட்டு சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இவர் சேருகிறார். பச்சையப்பன் கல்லூரியில் சேர்ந்த உடனேயே காலையில் வகுப்பு தொடங்கிய உடனேயே பேராசிரியர்கள் வந்து பேரை வாசிக்கக்கூடிய நேரத்தில் மாணவர்கள் எல்லாம் பிரசன்சார் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போது மாறன் அவர்கள் உள்ளேன் ஐயா என்று சொல்லி இருக்கிறார். பேராசிரியர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பேராசிரியரிடத்திலே மிகவும் கடுமையாக இவர் வாதாடி இருக்கிறார். வெள்ளைக்காரனே ஊரை விட்டு போனதற்கு பின்னால் அவன் சொன்ன சொல்லை மட்டும் நீங்கள் இன்னும் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களே, இது நியாயம்தானா என்று கேட்டிருக்கிறார். இவருடைய கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்ததற்கு பின்னால் அந்த கல்லூரி முழுவதையும் காலையிலேயே பிரசன்சார் என்பதை மாற்றி உள்ளேன் ஐயா என்று சொல்லை உருவாக்கிய பெருமை மாறன் அவர்களுக்கு உண்டு. மாறன் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் அறியப்படவில்லை. அவர் சட்டக் கல்லூரியில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு ஒரு காலத்திலே இருந்திருக்கிறது. அதனால் மைசூரில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியிலே போய் சேர்ந்திருக்கிறார். ஆனால் அந்த முழுமையாக அதை முடித்தாரா என்று சொன்னால் இல்லை. அரசியலில் இருக்கக்கூடிய நாட்டத்தின் காரணமாக முழுமையாக அதை முடிக்க முடியாத ஆயிற்று. இந்த தாக்கத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி மாறன் என்ன செய்தார் என்று சொன்னார், பலரையும் சட்டக்கல்லூரியிலேயே படிக்க வைத்து தன்னுடைய எண்ணத்தை அவர் ஈடேற்றிருக்கிறார். இவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக அறியப்படுகிறார், பத்திரிகையாளராக அறியப்படுகிறார், திரைப்பட வசனகர்த்தாவாக அறியப்படுகிறார், சில திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியவராக இவர் அறியப்படுகிறார். இவர் சங்ககால கட்டிடக்கலையில் இவர் பெரிய நாட்டமுடையவராக இருந்திருக்கிறார். அதனால்தான் அறிவாலயம் கட்டக்கூடிய நேரத்தில் கலைஞரிடத்தில் இவர் ஒரு வேண்டுகோளை வைத்தாராம். நாம் இப்போது கட்டப்போகக்கூடிய இந்த கட்டிடம் சங்ககால கட்டிடங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இது அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். கேட்டுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த கட்டடம் கட்டுவது போது தன்னை முழுமையாக அதிலேயே ஆழ்படுத்தி கொண்டு மிக கவனமாகவும் அந்த கட்டிடத்தை எவ்வாறு உருவாகிறது என்பதையும் கவனித்து கொண்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அண்ணா அறிவாலயம் இன்றைய தினம் இந்த அளவுக்கு கலையோடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நூலாசிரியராக இருந்திருக்கிறார். பல நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். இவர்கள் எழுதிய நூலில் சுயமரியாதை, மாநில சுய ஆட்சி, இந்த மாநில சுய ஆட்சி என்பதுதான் அந்த காலத்தில் மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்றும் சொல்லப்படுகிறது. திராவிட இயக்க வரலாறு என்ற ஒரு சிறப்பான நூலை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆராய்ச்சி நூல்களையும் எழுதியிருக்கிறார். அந்த ஆராய்ச்சி நூலை போட்டு இன்ப திராவிடம் என்ற ஒரு சொல்லிலேயே அவர் அந்த ஆராய்ச்சி நூலை அவர் எழுதியிருக்கிறார். தியாகராஜ சுந்தர் மாறன் என்ற சொல் எப்படி முரசொலி மாறனாக ஆகியது? திரைப்படத்திலேயே தன்னை ஆழ்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பல மாறன்கள் திரைப்படத்திலே இருந்திருக்கிறார்கள். அதில் இவரை தனியாக பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக ஏவி மெய்யப்பன் செட்டியார் அவர்தான் முதலாக
இவர் முரசொலியிலும் பணியாற்றி கொண்டிருந்த காரணத்தினால் அவர் முரசொலி மாறன் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். முரசொலி மாறன் என்ற பெயரை முதலாக சூட்டியது யார் என்று சொன்னால் ஏவி மெய்யப்பன் செட்டியார் தான். அதுதான் இன்றும் நீடித்து நிலைத்து இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனேயே அவர் அந்த நேரத்தில் வட சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பிலிருந்து இவர் வெளியே வந்த உடனேயே அந்த இடம் காலியாக இருக்கிறது. அங்கே ஒருவரை நிறுத்த வேண்டும். யாரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரக்கூடிய நேரத்தில் பல முன்னோடி தலைவர்கள் அந்த நேரத்திலே இருந்தது உண்டு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்தது யாரை என்று சொன்னால் இந்த முரசொலி மாறனைத்தான் முன்மொழிந்திருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இயக்கத்தில் அவர் காட்டக்கூடிய முனைப்பு தான் அதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய அந்த மனுவில் நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்பதற்காக வேண்டி மனு செய்ததாலே அந்த மனுவில் அவருக்கு கையொப்பம் விட்டது யார் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா, ராஜாஜி, காயிதே மில்லத். தமிழகத்திலே இருக்கக்கூடிய தலை சிறந்த அரசியல்வாதிகள் தான் அவரை முன்மொழிந்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆனால் சற்றொப்ப 36 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. இந்திய அரசியலிலே ஒரு தனித்தன்மை பெற்றவராக இருந்திருக்கிறார். அது இந்தியாவோடு மட்டும் நாம் அதை நிறுத்திவிட முடியாது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலமாகிவிட்டார். காலமான உடனேயே முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போதே ஒரு செய்தி பரவியதாம், யார் முதல்வராக வர வேண்டும். ஏன் என்று சொன்னார், கலைஞர் அவர்கள் முதல்வர் ஆகுவதற்கு விரும்பவில்லை என்ற ஒரு செய்தி அந்த நேரத்திலே பரவி இருக்கிறது. இதை உணர்ந்த எம்ஜிஆரோடு சேர்ந்த முன்னணி தலைவர்களெல்லாம் எவ்வாறு இதை கலைஞரிடத்திலே போய் சொல்லுவது என்று தயக்கம் காட்டியதாக சொல்லப்படுகிறது. அப்போதுதான் எம்ஜிஆர் அவர்கள் முரசொலி மாறனிடத்திலே சொல்லி, நீங்கள் முதல்வருக்காக வேண்டி நீங்கள் மனு செய்ய வேண்டும், நீங்கள் தான் முதல்வராக வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புவதாக போய் சொல் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் முரசொலி மாறனிடத்திலே போய் சொல்லிதான் அவரை ஒத்துக்கொள்ள வைத்ததாக பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலே ஒரு மாற்ற முடியாத ஒரு நிகழ்வு நடந்தது. உலக பொருளாதார மாநாடு நடந்த நேரத்தில் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய நாடுகளெல்லாம் ஒரு வரன்முறையை கொண்டு வந்தார்கள். என்ன கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் வளரும் நாட்டிற்குள் தங்கு தடையின்றி எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அந்த நாடுகள், வளரும் நாடுகளில் இருந்து பொருள்களை வளர்ந்த நாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்கா போன்ற நாடுகள் வலியுறுத்திய நேரத்தில் மிக கடுமையாக அதை எதிர்த்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. வளர்ந்த நாடுகள் எந்த அளவுக்கு பொருள்களை வளரும் நாடுகளுக்கு நீங்கள் தருகிறீர்கள், அதற்கு ஈடான பொருள்களை வளரும் நாடுகளிலிருந்து வளர்ந்த நாடுகள் பெற வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி பேசினார். அந்த ஒரே பேச்சின் காரணமாகத்தான் அந்த மாநாடே தோல்வியில் முடிந்தது.